எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய மாறுதல்கள் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் பஞ்சம் இருக்காது, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நலத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் 3ஆம் இடத்துல போய் முயற்சி ஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது, 4 கிரகங்கள் இருக்கிறதுனால எல்லாவித முயற்சியும் வெற்றி பெறும். ஆனால் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் அதாவது 8ஆம் இடத்துல மறையும் பொழுது, அதாவது மதிகாரகன் மறையும் போது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும்னு சொல்கிறோம். அதனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்ச பச்சரிசி தானமாக கொடுத்துட்டு போங்க. அந்த சந்திராஷ்டம தினம் என்னன்னைக்குன்னா 31/12/2025 2ஆம் தேதி வரணும். 2/1/2026 வரணும் சந்திராஷ்டம தினம். இந்த மாசத்துல இந்த துலா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக மல்லிகை பூ வாங்கி கொண்டு போய் இதில் கொண்டு போய் கொடுங்க. அதாவது வரதராஜனுக்கு போய் சாத்திட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெள்ளை நிற பட்டாடை, வெள்ளை நிற வேஷ்டி, அந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு போய் அந்தணர்களுக்கு தானம் கொடுங்க. பால் தானம் கொடுத்துட்டு வாங்க. பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த மாசத்துல உங்களுக்கு நிச்சயமாக அளப்பரிய ஒரு பெரிய செயலை செய்யக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.